பக்கத்து ஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப தமிழ்நாட்டுல இன்னும் வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு சார் மக்கள்ட்ட. உலக அளவில் இயற்கையுடைய சீற்றம் இருக்கும். நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்வது கிடையாது. அப்ப நம்ம தவறு யார் மேல? மக்கள் மேல தான். 2024 இந்த ஆண்டு. ஸோ எண்ணங்கள் எல்லாமே கீழ்த்தரமான எண்ணங்கள். மழை பெஞ்சா ஒதுங்குறீங்கல்ல, வெயில் அடிச்சா கொடை பிடிக்கிறீங்கல்ல, ஐயோ இப்படி காத்தடிக்குதே, ஐயோ எரிமலை வடி, அந்த ஐயோன்னு சொல்ற இந்த பயம் இருக்குதா? அதான் நீ சொல்லும் போதே கடவுள் இல்லைன்னு தான் இங்க சொல்றீங்க. எந்த மிருகமாவது பாய்சன் செடியை சாப்பிட்டு இறந்துருக்கா? ஆடி மாசம் எங்கேயாவது மழை பெஞ்சிருக்கா சார்? இல்ல சார். டவர் எல்லாம் கட்டணும் போனுக்காக. அண்ட் இப்ப சென்னைக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா சார்? எர்த்குயிக்கெல்லாம் வரும். சென்னை ஒன்றும் பெரிய இந்தது இல்லை. எரிமலைகள் வெடிக்கும், கடல் பொங்கும், 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், வானத்திலிருந்து எரிக்கற்கள் எரி நட்சத்திரம்லாம் கீழே விழுகுமா. 2030 நடக்கும். பக்கத்து ஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப தமிழ்நாட்டுல இன்னும் வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு சார் மக்கள்கிட்ட. சித்தர்கள் இந்தியாவில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும், வயநாடு நடக்கணும்லாம் சொல்ல. ஆமா. உலக அளவில் இயற்கையுடைய சீற்றம் இருக்கும். அங்கே அப்பவே கணிச்சிருக்காங்க சித்தர்கள், இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்வது கிடையாது. இயற்கை என்பது மனிதர்கள் என்ன மாதிரி கடவுளுடைய படைப்பு தான், ஒரு இறைவன் படைப்பு. அது நீங்க இறைவன் எடுத்துக்கிட்டா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு ரூபத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே. இயற்கையை நம்ம எப்போ மதிக்காம போனோமோ அப்போ பிரளயங்கள் உருவாகும். அப்போ நம்ம தவறு யார் மேலே? மக்கள் மேலே தான். ஸோ ஒரு பேரழிவு வருது அப்படின்னா அரசாங்கமோ இதெல்லாம் பொறுப்பு கிடையாது. அரசாங்கத்தை திட்டுவாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இங்கே தோன்றுனாங்க, அங்கே ஆனால் அதுவும் ஒரு காரணங்க தான். பொதுவாக இயற்கை சீற்றம் சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா 2024 இந்த ஆண்டு, அதாவது 2000க்கு பிறகு வரும் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷன் 20 வயசுக்கு அப்புறம் 30 வயசுக்குள்ள இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் பஞ்சபூதங்களுடைய இந்த இயற்கை ஒன்றிணைந்து அப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்புமா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஒன்று இணைந்து மக்களுக்கு படிப்பணி சொல்லுமா. அது ஒரே ரீசன். என்ன சொல்றாரு, அந்த அந்த 2000 தாண்டும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாமே மிருகத்தனமான குணத்துக்கு ஆளாவார்கள். ஓகே, புரிஞ்சவங்களுக்கு மனசாட்சியை ஒத்தி வச்சிருவாங்க. சுயநல வாழ்க்கையை அனுபவிக்காம பொது நலத்தில் என்டராக மாட்டாங்க. ஸோ எண்ணங்கள் எல்லாமே கீழ்த்தரமான எண்ணங்கள். இதெல்லாம் வரும் பொழுது நிச்சயமாக இயற்கை தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மனிதர்களுமே நம்ம தப்பு பண்ணியிருந்தா இயற்கை மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இயற்கைக்கு தான் நம்ம பயப்படுவோம். மழை பெஞ்சா ஒதுங்குறீங்கல்ல, கண்டிப்பாக. வெயில் அடித்தா கொடை பிடிக்கிறீங்கல்ல, ஆமாம். காற்றடிச்சா காது இதெல்லாம் பொத்திட்டு நடக்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு மட்டும் ஏன் பயப்படுறீங்க? எங்கே அடிச்சுட்டு போக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பயப்படுறீங்கல்ல, ஐயோ இந்த மழை என்ன பண்ணுமோ, ஐயோ இந்த புயல் என்ன பண்ணுமோ, ஐயோ இப்படி காத்தடிக்குதே, ஐயோ எரிமலை வடிக்கு, அந்த ஐயோன்னு சொல்கிற இந்த பயம் இருக்குதா, அதுதான் கடவுள். ஆக புராணம், இதிகாசம் இதெல்லாம் அது இன்டீரியராக அதுக்குள்ளே இறங்கி அதை படித்து தெரிஞ்சு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக. புராணம்னாவே அம்பக்குங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். எப்படி கடவுளை இல்லைன்னு எத்தனை பேர்? ஆனால் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை பாவம். உலகத்திலேயே அடிக்கடி கடவுளை நம்புறவனும், கடவுளை கும்பிடுறவனும், கடவுள் நினைக்கிறவனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான். நீ சொல்லும் போதே கடவுள் இல்லைன்னு தான் இங்கே சொல்கிறீங்க. முதல் வார்த்தையே என்ன? கடவுள் தான். உச்சரிச்சுட்ட மன்னிச்சிருவாரு. இல்லை கடவுள் நீ மாற்றி சொன்னாலும் 2வது கடவுள் வந்துடுறாரா? அப்போ நீ கடவுள் சொல்லி தான் ஆகணும். எப்படி வந்தாலும் வாயில கடவுள் வருதில்ல. அப்போ நீ தான் கடவுளை அடிக்கடி நினைக்கிற. அதுதான் அம்பக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கடவுள் பக்தி இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டான். அது வியாபாரம். என்ன கேட்டால் வியாபாரம். தன்னை பிரபலப்படுத்துறதுக்கு அப்படியெல்லாம் ஒரு நடிப்பு. இல்லை சார், நிறைய பேர் இல்லைன்னு சொல்லி அவங்க மறைமுகமாக சாமியும் கும்பிட்றாங்க சார். அதுதான் நம்ம சாமியை கும்பிட வேணாம். சாமி ஒரு மேடையில் 10 தடவை கடவுள் இல்லைன்னு சொன்னாவே அவனுக்கு கடவுள் அணுகுது இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதுவும் கூட இறைவன் திருவிளையாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே.
உங்களுக்கு புரிஞ்சுதா? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனை வந்து அதிகமாக அவன் பேச்சு கேட்க மாட்டீங்க. இல்லைன்னு சொல்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் கூடுவான். உங்களுக்கு புரிஞ்சுதா? அது ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நீ இல்லை கடவுளை பற்றி திட்டி கிட்டி அது இதுன்னு சொல்லும் பொழுது, ஓ கடவுள் இப்படியெல்லாம் இருந்தாரான்னு அவரு தெரிஞ்சு. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது, நமது இந்த பிறவியில் நம்மளுக்கு கடவுள் இயற்கை மட்டுமே. இந்த இயற்கையை நம்பி தான் நம்ம இருக்கோம். எந்த மிருகமாவது பாய்சன் செடியை சாப்பிட்டு இறந்துருக்கா? இல்லை. ஒரு மிருகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆமாம், காடு மேடில் எங்கே இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பிளைன் காடுகள்லாம் விட்டுருங்களேன், பூமியிலேயே நாய் இருக்குது, காக்காய் இருக்குது, எல்லாம் இருக்குதுல்ல, எல்லாமே அங்கங்கே சாப்பிடுதில்ல. பாய்சனை சாப்பிட்டு செத்துருக்கா ஒரு பிராணி? அது பார்த்த உடனே அது தெரியும் அது பாய்சன் சாப்பிடாது. அந்த நுண்ணறிவு கடவுள்னால் கொடுக்கப்பட்டது. 5 அறிவு தானே அது. அப்புறம் அப்போ வெஸ்டடி போய் எந்த ஒரு ஆடு மாடு கோழி கீழி நீங்கள் எந்த பிராணி வைங்க, பாய்சன் செடி ஏதாவது கடிச்சு சாப்பிடுது. அப்போ யார் பிரில்லியன்ட்டு? அதுக்கு தான் பிரில்லியன்ட். கரெக்ட். அதுங்களுக்கு பேச தெரியலையே ஒழிய நம்ம செயல்பாடெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க. அது நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு, இந்த கிளைமேட்டு ஒத்துக்காதனால தான் நீங்கள் நிறைய பேப்பரில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சிறுவனை நாய் கடிச்சிருச்சு. ஆமாம் சார், ஆமாம். ஊர் நாய் கடி டெய்லி பேப்பரில் வருது. ஆமாம். ரீசன் என்ன தெரியுமா? இந்த இயற்கையுடைய அந்த அந்த எஃபெக்ட் வந்து அதுக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஓகே. ஆடி மாதம் எங்கேயாவது மழை பெஞ்சிருக்கா சார்? இல்லை சார். காற்றடிக்கிற காலத்தில் மழை பெய்யுது, காற்றையவே காணும். பகலில் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி வெயில், சாயங்காலம் பார்த்தா மழை பெய்யுது. இந்த மாறுதல் எல்லாம் இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இந்த இயற்கையுடைய மாற்றங்கள் அந்த பிராணிக்கு தெரியுது, அந்த நாய்க்கு. என்னால் தாங்க முடியல. அதனுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தும்? மனிதர்கள் கடிச்சிட்டு ஏன்னா நீ தானே தப்பு பண்ணுற அப்படின்னு. மாடுக முட்டுதுன்னு எத்தனை பேப்பரில் படிச்சிங்க? ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். இதெல்லாம் அந்த அந்த பிராணிகளுக்கு தெரியுது. அப்போ அது என்ன சொல்லுது? ஏன்டா இயற்கை கெடுத்தீங்கன்னு நம்மளை வந்து கடிக்குது. ஓகே, அவங்க ஒரு க்ளூ தராங்க. ஆமாம், இதுதான் இயற்கையுடைய சீரழிவை அந்த 5 அறிவு படைச்ச மிருகங்களுக்கும் அந்த பிராணிகளுக்கெல்லாம் தெரியுது. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. டவரெல்லாம் கட்டினோம்னா ஃபோனுக்காக ரேடியேஷன். ஒரு சின்ன சிட்டுக்குருவியுடைய அந்த இதய துடிப்பு போய் எத்தனை குருவி செத்து போச்சு, காணாமல் போச்சு, எவ்வளவு காணாமல் போச்சு. இப்போ என்னுடைய ஃபோர்ஸ் அதிகம் ஆக ஆக என்னென்னா அந்த ஹார்ட்டு பீட்டு இதெல்லாம் நம்மளுக்கும் போயிடும். புரிஞ்சுங்களா? அதனால இந்த செல்ஃபோனெல்லாம் வந்து ஹார்ட்டு கிட்ட வைக்க பாக்கெட்லாம் ஏன் சொன்னாங்க? அந்த பீட்டெல்லாம் குறைச்சிடும். அது அந்த ரேடியேஷன் லெவல் வந்து நம்மள வந்து பாதிக்கும். இயற்கையாக உள்ள ஒரு உயிரினத்தையே நீ அழிக்கிற அளவுக்கு விஞ்ஞானத்தை கொண்டு வந்துட்டு, இதுக்கெல்லாம் ஆப்பு தான் இயற்கை சீற்றம். நீங்கள் செய்யும் தவறு திருப்பி உங்களை பழிவாங்கும். ஓகே. அண்ட் இப்போ சென்னைக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா சார்? அது ஏதாவது நடக்குமா சார்? அது மாதிரி ஏன்னா மக்கள்ல வந்து பயங்கரமா அஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தான் டிசம்பர். சென்னையில் நிச்சயமா எர்த்குயிக்கெல்லாம் வரும். எர்த்குயிக் எங்கே வேணாலும் வரும். சென்னை ஒன்றும் பெரிய இந்த இது இல்லை, இங்கேயும் கூட வரும். எர்த்குயிக் வரும், எரிமலைகள் வெடிக்கும், கடல் பொங்கும், 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், கடல் காற்று வீசும். 100க்கே தாங்கிறதுல 60-50க்கே நினச்சி பாருங்க. அடிச்சுதான் பறந்துருவாங்க. இது நடக்கும். வானத்திலிருந்து எரிக்கற்கள் எரி நட்சத்திரம்லாம் கீழே விழுகுமா? இது எல்லாமே 30 வருஷம் 2030க்குள்ள நடக்கும். இல்லை சார், அப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்காதா சார்? அப்போ அடுத்து வர மக்கள் இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறவன் இருப்பான். புரியுதா? அப்போ பாதி பேர் இல்லை இதாக மொத்தமாக. அதாவது எப்படி தெரியுமா சார், ஒன்று அழிந்தால் மற்றொன்று, இதெல்லாம் ரிப்பீட்டு தான். நம்ம இப்போ இன்னும் எத்தனை லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன்லாம் நம்மளோட சயின்டிஸ்டாக இருந்திருப்பான். சும்மா நம்ம நினச்சிக்க நம்ம தான் பெரிய பிரில்லியன்ட் ஒன்றும் கிடையாது. கேலண்டரில் வந்து இன்றைக்கி இப்படி கிழிச்சிங்கன்னா அமாவாசைன்னு போட்டிருக்கான். ஆமாம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு போட்டிருக்கான். யார் எழுதுனது? யாருக்கு? எத்தனாயிரம் ஆண்டு முன்னு சொன்னது? இன்னைக்கு ஒரு கரெக்டாக இருக்கா? அப்போ வானசாஸ்திரம் அந்த காலத்திலே பெரிய பெரிய ஆளுகள்லாம் தெரிஞ்சிருக்கானுங்க. அவனை விட சயின்டிஸ்ட் நம்மலாம் இல்லை. ராக்கெட் விட்டு ஓசோன் கிழிக்கிற சயின்டிஸ்ட் நம்மலாம். அவன் இங்கே தரையில் இருந்துக்கிட்டே ஞானத்திலேயே சந்திரன் இப்படி இருக்கும், பூமி இப்படி இருக்கும், இது இப்படி சுற்றி வரும், இப்படி சுற்றி வரும்போது இருட்டு வரும், பகல் வரும். ஏன் வருது? அப்போ எதனால் வந்து அமாவாசை வருது, இது வருது, அதுக்குள்ளே நட்சத்திர பாதம் எவ்வளோ வச்சா பாருங்க. அப்போ யார் இப்போ பெரிய பிரில்லியன்ட் சைட்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்க தான்.
அப்புறம் எப்பவுமே எந்த உயிரணுக்களும் அழிவதில்லை. இது சித்தர் வாக்கு. உங்க உடம்புல இருக்கிற ஒரு உயிரணு, அதுதான் உயிரணு. லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கு. புரியுது. ஆமா. அணுக்கள் சேர்ந்ததான உடம்பு. உடம்பு. ஆமா. அதுல இருக்கிற உயிர் உள்ள ஒரு அணு மட்டும் சாகாதான். இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனை கொண்டு போய் புதைச்சாலும் எரிச்சாலும் அது ஒரு அணு. அந்த அணு இறக்காது. அது அது பஞ்சபூத இயற்கையோட ஐக்கியமாயிரும். அது நீருக்குள்ள ஐக்கியமாகும், நெருப்புல ஐக்கியமாகும், இதெல்லாம் ஐக்கியமாகும். அது வந்து மீண்டும் அதுக்கு தேவையான இன்னொரு உயிரணோடு சேரும் பொழுது மறுபிறவி. ஓகே. அது லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம், 40 வருஷத்துக்குள்ளேயே நடக்கலாம், 4 வருஷத்துக்குள்ள நடக்கலாம். இயற்கை அந்த 4 வருஷத்துக்குள்ள வந்து மறுபிறவி எடுத்து வர்றவன் தான் பூர்வ ஜென்ம ஞாபகம். இப்போ இறந்து 4 வருஷத்துக்கு மறுபடியும் பிறந்துட்டான்னு வைங்க, அவனுக்கு தெரியும் நான் அது பார்த்துருக்கேன், அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லுவான். ஆமாம், அவங்க அப்பா அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் வந்துருக்கு தெரியும். அப்போ என்னன்னா அந்த அந்த உயிரணு ஏற்கனவே இருந்ததை பார்த்த உயிரணு உடனே பிறக்கும் பொழுது தான் பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது. பூர்வ ஜென்மம் உண்மை. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க 7 ஜென்மம், 7 கடல், எல்லாம் 7 சொல்லுது. 7 மலை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7ங்கிறது ஜோசியப்படி வந்து கேது. ஓகே. அந்த கேதுங்க ஞானகாரகன். அப்போ அறிவு. அந்த ஞானகாரகன் நம்பர் தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ 7 ஜென்மம் சொல்கிறோம்ல, மழைக்கு முன்னாடி வானத்தில் வந்து சூரிய ஒளிப்பட்டு நீரில் படும் பொழுது எவ்வளோ நேரம்? 7 வானவில் 7 நேரம். 7 நேரம். ஆமாம் ஆமாம். 7 பிறவிம்பா. ஆமாம். ஒவ்வொரு நிறமும் ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவி. ஓகே. இந்த பிறவியில் நீங்கள் ரெட்டுன்னா நீ யூஆர் அ ஃப்ராடு. இந்த பிறவியில் நீ பிளாக்குன்னா நீ ஒரு பிளாக் மார்க் கேரக்டர். இந்த பிறவியில் நீ ஒரு பச்சைன்னா அவர் செழுமையானவன். இந்த பிறவியில் நீ ஒயிட்டுன்னா உத்தமமானவன். ஒரு கலருக்கு ஒவ்வொரு கலருமே நம்ம எண்ணங்கள் தான். எண்ணங்கள் செயல்பாடு அதே 7 தான். அதான் ஞானம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து சித்தர்கள் ஏற்றுல இருக்கு. நான் படித்தது சொல்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் நல்ல எண்ணங்களோடு இயற்கை பாதகம் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ பழகினால் நிச்சயமாக நம்மளுக்கு அது 7வது அறிவே வரும். புரியுது. 6 அறிவு நம்ம 7வது அறிவுக்கு போகல, சித்தர்கள் அதெல்லாம் ரீச் பண்ணி போயிட்டாங்க. சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். இயற்கையோடு வளமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.